மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. சர்க்கரை பொங்கலே ஒரு நொடியில் செய்யலாம், இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் பாருங்க. இன்னும் சந்தேகமோ, ஏன் இந்த வேகமோ, இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் பாருங்க பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறது பார்க்க போகிறோம். பொதுவாக சக்கரை பொங்கல் அப்படின்னாலும் நம்ம அது நல்ல சாதனம் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஊற்றி கிளறி ஒரு சின்ன வேலை எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கக்கூடியது. கொஞ்சம் யோசிக்கல நேரில் இது வந்து வெள்ளத்தில் எப்படி வேகும் அப்படின்னு. ஆனால் அது நல்லா வெந்து சீக்கிரமே நமக்கு அது இப்போ இருக்க அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்குது. முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், வெல்லம் 1/4 கப், முந்திரி பருப்பு 10-12, ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, நெய் 1/4 கப். இந்த தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் அரிசி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினாலும் சரி, அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை ஊற போட்டுட்டால் போதும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டிடுவோம். இப்போ வெல்லம்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த அரிசி 1 கப் கொடுத்துருக்கோம், வெல்லம் 1/4 கப்பு. இந்த வெல்லம் வந்து ஒரு துளி கொஞ்சம் இனிப்பு கூடங்கிறதுனால நம்ம ஒரு 1/4 கப்பாக கொடுத்துருக்கோம். அளவு வேணுங்கிறவங்க மிதமாக இனிப்பு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 1 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா போதும். முதல்ல அரிசிக்கு வந்து 1 கப்புங்கிற போது 3 கப் தண்ணி, அந்த 3 கப் தண்ணியை அளந்து அதில் நம்ம வெல்லத்தை போட்டு கரைச்சி வடிகட்டிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் எந்த கப்பால் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதால் 3 கப் தண்ணி. இப்போ இதில் இந்த வெல்லத்தை போட்டுடலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நேரடியாக அதை குக்கரில் வடிகட்டி ஊற்றிட்டு அரிசியை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெல்லத்தை அந்த தண்ணி அளந்து வச்சு அதில் வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த அரிசியும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் இந்த கழுவின அரிசியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை அப்படியே வடிகட்டி அதில் ஊற்றிடும். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதும், இல்லைன்னா நல்லா கரைஞ்சிருச்சுனாலும் போதும். ஒரு 2 நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டணும். அது எப்படின்னா அந்த மண் ஃபுல்லாக கீழே தங்கிடும். இப்போ நம்ம வச்சுருக்க நெய்யில் கொஞ்சத்தை அதில் ஊற்றிடுவோம். அப்போ அந்த நெய்யோடு சேர்ந்து வேகும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதனால் அந்த நெய்யும் அதில் ஊற்றிருக்கோம். இப்போ குக்கரை மூடி நல்ல ஒரு 3-4 விசில், அதாவது ரொம்ப தீ ஜாஸ்தியும் வேண்டாம், ரொம்ப தீ கம்மியும் வேண்டாம், மிதமான தீயில் ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆயிட்டுருக்கும் போதே ஒரு பக்கம் நம்ம வந்து முந்திரியை வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொட்டினோன்னு கிளற வேண்டியது தான் இது. பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் வந்து 4-5 விசில், அதாவது எக்ஸ்ட்ரா 1-2 விசில் வந்தாலும் தப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் 3-4 விசில் ஏற்கனவே சொன்னேன், 3-4 விசில் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 விசில் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றி ரெடியாக வச்சுக்கலாம். இது காஞ்ச உடனே அந்த முந்திரியை தாளிச்சிக்கலாம். பொதுவாக சக்கரை பொங்கலுக்கு நிறைய பேர் திராட்சையும் சேர்ப்பாங்க, விருப்பப்பட்டவங்க சேர்க்கலாம். அந்த நல்ல இனிப்பு சாப்பிடும்போது திராட்சையில் ஒரு சின்ன புளிப்பு வாயில் தட்டுப்படுங்கிறதுனால நான் சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க நீங்கள் திராட்சையும் அதோடு சேர்த்துக்கலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாளில்
லேசாக செவந்து வந்து வறுபடணும்னு சொல்லுவாங்க முந்திரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கொஞ்சம் மாற்றி அந்த வெளுத்தா மாதிரி இருந்தால் தான் முந்திரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இளம் வறுப்பாக வறுக்கிறது அது. ஸோ நல்லா செவக்க விட்டு வறுக்கிறதுல இளம் வறுப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரை திறக்கணும். நம்ம சாதாரணமாக சாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டு டக்குன்னு கொஞ்சம் இதுக்கு கீழே தண்ணியை ஓட விட்டு அதில் ப்ரெஷர் குக்கரை காமிச்சு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம உடனே ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ப்ரெஷர் முழுக்க அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் நல்லா வெந்து வந்திருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது இறக்கி கீழே வச்சிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அடங்கி கரெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சரியாக இருக்குது. இது வந்து ஒரு வேளை நீங்கள் கொடுத்த விசில் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேகணுன்னாலும் மூடி திரும்ப ஒரு 1-2 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துருவோம். ஏலக்காய் தூள், ஒரு 2 ஸ்பூன் நெய். பொதுவாக சக்கரை பொங்கல் கொஞ்சம் நெய் நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால, ஏன்னா கிச்சனுக்குள்ளே போனால் டக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும், இல்லை இன்றைக்கி ஏதாவது விசேஷம் வீட்டில் இந்த சக்கரை பொங்கல் பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இதிலே பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் விசில் வந்ததுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை கொட்டி கிளறி இறக்கிடலாம், ஈஸியாகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்ல சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் தயார். இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், வெல்லம் 1/4 கப், முந்திரி பருப்பு 10-12, ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, நெய் 1/4 கப். இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி, தண்ணீர் இரண்டையும் சேர்த்து 5-10 நிமிடம் வரை ஊற வைக்கவும். ஒரு பாத்திரத்தை சூடாக்கி அதில் 3 கப் தண்ணீர், வெல்லம் இரண்டையும் சேர்த்து நன்றாக கரைய விடவும். ஒரு குக்கரில் ஊற வைத்த பச்சரிசியுடன் வெல்லக் கரைசலை வடிகட்டி சேர்த்து அதனுடன் சிறிதளவு நெய் சேர்த்து கலந்து மூடி வைத்து 3-4 விசில் வரும் வரை வேக வைக்கவும். ஒரு சிறிய கடாயில் மீதமுள்ள நெய்யை சேர்த்து அதனுடன் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுக்கவும். பிறகு பொங்கல் வெந்ததும் அதில் வறுத்தெடுத்த முந்திரிப்பருப்பு, ஏலப்பொடி, 2 தேக்கரண்டி நெய் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் தயார்.